ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பானுசாமி கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரிலாம் முடிஞ்ச தாய்மார்களுக்கு இதை நீங்க கண்டிப்பா பண்ணி கொடுங்க. தாய்ப்பால் அதிகமா சுரக்கும். டெலிவரிக்கு அப்புறம் அவங்க உடம்பு வந்து ரொம்பவே வீக்கா இருக்கும். அதுக்கு இந்த லட்டுவை டெய்லி அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா எனர்ஜியா ஃபீல் பண்ணுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நெய் வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கணுங்க, ரொம்ப நல்லது. இதுல 100 கிராம் அளவுக்கு பாதாம் பிசினை சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேம்ல நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அது பலூன் மாதிரி அதுவே உப்பி கிறிஸ்பியா கிரன்ச்சியா வரும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த ஆல்மண்ட் கம், இந்த பாதாம் பிசன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப வந்து ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கோங்க, நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதனால இதை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிரன்ச்சி ஆன பிறகு இதை வந்து ஒரு பக்கமா ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க. அடுத்து நம்ம அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்லயே வச்சு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நம்ம கொப்பரை தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, அதை துருவி கூட சேர்க்கலாங்க. இல்லைன்னா கடையில வந்து டெசிகேட்டட் கோகோனட்னே சொல்லுவாங்க, அதை வாங்கி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சேர்த்துட்டு இதை நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த தேங்காவும் பாத்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டைஜஷனுக்கு, உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னா விட்டுருங்க, ஏன்னா ஒரு சில கண்ட்ரீஸ்ல கசகசா கிடைக்காது. இல்லாதவங்க இதை அப்படியே விட்டுருங்க. இருக்கு அப்படின்னா இதை சேர்த்துட்டு மிதமான சூட்ல 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் இதையும் ஒரு தட்டுக்கு மாத்தி வச்சிருங்க, ஆறட்டும். அடுத்து நம்ம அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பாதாம், 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை நான் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்திருக்கேன். இது வந்து நல்லா கோல்டன் கலர்ல ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கிரன்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இதையும் ஒரு பக்கமா ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சிருங்க, ஆறட்டும். அடுத்து நம்ம அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு சூரியகாந்தி விதை, 1/2 கப் அளவுக்கு பூசணி விதை, 1/2 கப் அளவுக்கு உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பிஸ்தாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிதமான சூட்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கிரன்ச்சியா ஆகணுங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சூரியகாந்தி விதையா இருக்கட்டும், பூசணி விதையா இருக்கட்டும், மெக்னீசியம் ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்க, இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுல நான் வந்து 400 கிராம் பேரிச்சம்பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இதை 1 நிமிஷம் மட்டும் லைட்டா இதை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டா ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பேரிச்சம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டான பேரிச்சம்பழமா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரையெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இந்த பேரிச்சம்பழத்தோடைய ஸ்வீட்னஸ் தான் நமக்கு லட்டுல இருக்கும். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து எல்லா பெண்களும் சாப்பிடலாங்க. குழந்தை பெற்ற பெண்கள் மட்டும் இல்ல, எல்லா தாய்மார்களும் சாப்பிடலாம். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சிசேரியனா இருந்தாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, 2 நாள் கழிச்சு இதை நீங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபைபர் அதிகமா இருக்கு. நட்ஸும் வந்து நமக்கு நல்ல கேலோரிஸ் கொடுக்கும். நிறைய பாலை வந்து அதிகமா சுரக்க ஹெல்ப் பண்ணுங்க. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வதக்கி வச்சிருந்த பாதாம் பீசினை இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. மிக்சியில போட்டு கூட நீங்க பொடிச்சிக்கலாம். நான் வந்து பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஃபைன் பவுடரா இதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்க மிக்சி ஜார்ல போட்டு 2 சுத்தி சுத்தி கூட எடுத்துட்டு வந்துடலாங்க. இது ஈஸியா அப்படியே க்ரஷ் ஆயிடும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி பொடி ஆக்கிட்டு இதுல நாம வதக்கி வச்சிருந்த அந்த பேரிச்சம்பழத்தையும் இதுல சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா விதைகளையும் இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கையாலேயே இதுல கலந்து விட்டுருங்க. பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் சூடா இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு ஈஸியா லட்டு பிடிக்க வரும்.
நல்லா இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா எல்லாமே அந்த நட்ஸ்லேருந்து எல்லாமே கலந்து வரணும். ஒரு நிமிஷம் கையாலேயே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இதுதாங்க கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு உருண்டைகளை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க. இந்த லட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு வாரம் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. டெய்லி இது 1, 2 லட்டு குழந்தை பெற்ற பெண்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது. அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். தாய்ப்பால் அதிகமாக சுரக்க ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.